வெல்கம் டு பாஸ்ஜெட் பில்லிங் சாஃப்ட்வேர். இப்போ நம்மளோட சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அண்ட் போத் லாங்குவேஜுமே சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் போத் ஆப்ஷனுமே இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சாஃப்ட்வேரோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து .NET ஃப்ரேம் ஒர்க், பேக் எண்ட் வந்து SQL. தென் இதில் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மின், பில்லிங், பர்ச்சேஸ் அந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் லாகின் கொடுத்துருப்போம். ஸோ இதில் அட்மின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் எல்லா ரைட்ஸுமே இருக்கும். பில்லிங் பர்சன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க லாகின் பண்ணி பில் பண்ணலாம், ஐட்டம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ரைட்ஸ் மட்டும் இருக்கும். அவங்க வந்து ரிப்போர்ட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ பர்ச்சேஸில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாக்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ பர்ச்சேஸ் பில்ஸ் எல்லாம் இன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஸ்வேர்ட் நம்மளே செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் நம்மளோட சாஃப்ட்வேரில். ஸோ அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டேட்டா மெயின்டைன் பண்ணுறது, CRM மெயின்டைன் பண்ணுறது, தென் அது போக கிஃப்ட் வச்சர்ஸ், டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸ், அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்மளோட சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா SMS ஆப்ஷன் இருக்குது. SMSல பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல், டிரான்சாக்ஷன்ஸ்னு 2 டைப் ஆஃப் மெசேஜஸ் இருக்குது. அது டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு இமெயில் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இமெயில் ஆப்ஷன் என்ன மாதிரி அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ், அது மீன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மெயில் அனுப்பிக்கிற மாதிரி. தென் அதே மாதிரி பேக்கப்ஸ் எல்லாமே நம்ம கூகுள் ட்ரைவில் அப்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் ஸ்டாக்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ரீட்டைல் ஷாப்பில் பொறுத்த அளவுக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து நமக்கு ரீபேக்கிங் கான்செப்ட்லாம் இருக்கும், பல்க் ஐட்டம்ஸ் ரீபேக்கிங் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட சாஃப்ட்வேரில் இருக்குது. இப்போ நம்ம ஐட்டம் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சாஃப்ட்வேரோட ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ப்ராடக்ட், இந்த சர்க்கிளில் இருக்க இந்த ப்ராடக்ட்டுங்கிறது ஐட்டம் மாஸ்டர். இது மாஸ்டரில் போய்ட்டு ஐட்டம் மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஐட்டம் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கோட் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட பார் கோடு. இந்த இடத்துல வந்து நீங்கள் மேனுவலாகவும் கோட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நமக்கு ப்ராடக்ட்டில் வந்து இருக்கிற கோடை நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ப்ராடக்ட்டில் இருக்க கோடை இங்கே ப்ராடக்ட் கோடில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் மேனுவலாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே டெஸ்கிரிப்ஷனுங்கிறது வந்து என்னென்னா இதான் ப்ராடக்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குட் டேன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து கேட்கும் இந்த கேட்டகிரிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இது என்ன கேட்டகிரிங்கிறது. பிஸ்கட்டுங்கிற கேட்டகிரி வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்தே கேட்டகிரி ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ கேட்டகிரி வைஸ் நம்ம GST மென்ஷன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ கேட்டகிரிங்கிறது எப்படி சொல்கிறோன்னா, இப்போ பிஸ்கட்டுங்கிறது ஒரு கேட்டகிரி, ஆயில் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஒரு கேட்டகிரியாக மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஒரு கேட்டகிரியாக மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா ஃபார்ம்லையுமே ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம கீழேயே கொடுத்துருவோம். ஸோ F1 தான் மேக்ஸிமம் நம்ம இதில் எல்லாத்தையுமே சேவ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இது சப்ளையரோட நேம், இது எந்த சப்ளையர்கிட்டேருந்து நம்ம பை பண்ணுவோமோ அந்த சப்ளையரோட நேம். ஸோ அவரோட நேம் இங்கேருந்தே நமக்கு சப்ளையர் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். சப்ளையரோட நேமு, அவரோட ஸ்ட்ரீட் நேமு, அவர் எந்த ஏரியா, சிட்டி, அவரோட பின்கோடு, அவரோட ஃபோன் நம்பரு, தென் அவரோட GST நம்பரு, டீட்டெயில்ஸ். அவருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஓப்பனிங்கில் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டேரெக்டாக என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த சப்ளையர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணால் போதும், கேட்டகரி சப்ளையர் எல்லாமே. அடுத்து எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் பாப்பப்பில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த UOM வந்து என்னென்னா நம்ம நம்பர்ஸாக கொடுக்குறோம், இந்த கேஜிஸாக கொடுக்குறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்பர்ஸ், பீசஸ், கேஜிஸு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். ஸோ MRP பிஸ்கட் பாக்கெட்டோட MRP 10 rupees அப்படி நம்ம செட் பண்ணுறோம். என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறது. ஸோ பர்ச்சேஸ் ரேட்டு, ஸோ ப்ளஸ் GSTயோட சேர்த்து உங்களுக்கு லேண்டிங் காஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிரும். தென் சேல் ரேட் வந்து ஆக்சுவலாக MRP என்ன கொடுக்குறோமோ அதுவே சேல் ரேட்டாக எடுத்துக்கும். நமக்கு சேல் ரேட்டில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சேல் ரேட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அண்ட் ஓப்பன் ரெண்டு டைப் கேட்கும். இதில் ஓப்பன் ஃபிக்ஸட் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபிக்ஸட்னு கொடுத்துட்டோன்னா பில்லிங்கில் யாரும் ரேட் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இப்போ ஓப்பன் கொடுத்தோன்னா பில்லிங்கில் யார் வேணால் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுதான் வந்து இதில் கொடுத்துருப்போம். ஸோ இதை சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா F1.
தென் அதுக்கடுத்து இன்னொரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு கோல்டு வின்னர் ஆயில் பாக்கெட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னாலே எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாப்பப்பில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து செலக்ட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ என்ன ரேட் வருதோ அந்த ரேட்டு. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து இங்கேயே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரான்சாக்ஷனில் போய்ட்டு பர்ச்சேஸு. ஸோ இதான் நம்மளோட பர்ச்சேஸ் ஸ்க்ரீன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிஆர்என் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். இது என்னைக்கு டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு. இப்போ இங்கே வந்து கேஷ் கிரெடிட் 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பை பண்ணும்போதே ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னா நம்ம கேஷில் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம கிரெடிட்டில் கொடுத்துடலாம். ஸோ கிரெடிட்டில் கொடுத்தா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் என்ட்ரி எல்லாமே நம்ம இதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். தென் இங்கே சப்ளையரோட நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எந்த சப்ளையரோ அந்த சப்ளையரை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணேன். நம்ம அங்கே கொடுத்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்துடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பர். இது அவர்கிட்டேருந்து நம்ம என்ன இன்வாய்ஸ் நம்பர் ரிசீவ் பண்ணுறோமோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் இங்கே. ஸோ இன்வாய்ஸ் டேட்டு, இன்வாய்ஸ் அமௌண்ட், டோட்டலாக பில் அமௌண்ட் எவ்வளோ 10,000 வருதுன்னா 10,000ங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் வாங்குகிறோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணோன்னே பர்ச்சேஸ் ரேட்டில் வரும். இன்கேஸ் இப்போ ரேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அதே இதுனா எத்தனை குவான்டிட்டி பை பண்ணியிருக்கோமோ அந்த குவான்டிட்டி அப்டேட் பண்ணிட்டு நமக்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட்டு. ஸோ இன்கேஸ் முன்னாடி ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் போடல, நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்டேட் பண்ணுறோன்னா இங்கேயே ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். சேல் ரேட் வந்து எம்ஆர்பி 110 இருக்குது, சேல் ரேட்டு 110 இருக்குது. இதில் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம இங்கேயே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது ஐட்டமு. ஸோ இதுவும் பர்ச்சேஸ் ரேட்டு 7.50 இருக்குது. இதில் எத்தனை குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அத்தனை குவான்டிட்டி. ஓகேங்களா. ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு F1 சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ F1 கொடுத்தோன்னே இங்கே எனக்கு என்ன எரர் ஷோ ஆகுது அப்படின்னா இன்வாய்ஸ் அமௌண்ட் நாட் ஈக்குவல் டு த நெட் அமௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 10,000 நான் போட்டுட்டேன் பில்லோட அமௌண்ட், டோட்டல் பில் அமௌண்ட்டு. ஆக்சுவல் டோட்டல் என்ன 10,325 வந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்கேஸ் இப்போ ரேட் ஏதாவது சேஞ்ச் பண்ணல, குவான்டிட்டி ஏதாவது ராங்காக நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோன்னா இங்கேயே நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் மேட்ச் ஆனோடனே உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து சேவ் ஆயிரும். ஓகேங்களா. இங்கே நம்ம பர்ச்சேஸ் வியூ பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் எல்லாமே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். F5 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ்க்கு இது வந்து வியூ ஆகும். என்னென்ன பர்ச்சேஸ் பில்லாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே வியூ பண்ணிக்கலாம். தென் இப்போ ஸ்டாக் செக் பண்ணிடலாம். ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டுமே 100 குவான்டிட்டி ஏற்றிருந்தேன். ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே 100 குவான்டிட்டி வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஆயில் பாக்கெட் 100 குவான்டிட்டி, குட் டே பிஸ்கட் பாக்கெட் ஒரு 100 குவான்டிட்டி. ஸோ டோட்டலாக குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே 200 இருக்குது. அதோட வேல்யூ 10,325ங்கிறது வந்து இப்போ நம்ம ஓவராலாக ஸ்டாக் வந்து என்ன இருக்கோ ஷாப்பில் அந்த வேல்யூ வந்து நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ நம்ம இப்போ வந்து பார்கோட் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே யூட்டில்ஸில் பார்கோட் லேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் நம்பர் வைஸாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஸ்டாக் இன்வெர்ட் எடுக்கிறோன்னா ஸ்டாக் இன்வெர்ட் வைஸும் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஐட்டமாக நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆயில் பாக்கெட் ஒன்று செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை ஸ்டிக்கர் வேணும், 4 ஸ்டிக்கர் வேணால் 4 கொடுத்துட்டு நான் F1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக பிரிண்ட் ஆகிரும். ஸோ அப்படி இல்லை இப்போ நான் வந்து பில் நம்பர் வைஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே பர்ச்சேஸ் நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ நான் இப்போ ஒரு பில் போட்டேன், அது ஒரு ஜிஆர்என் நம்பர் வந்து 1. ஸோ 1ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணோன்னே நம்ம என்னென்ன ஐட்டம் போட்டோமோ எல்லா ஐட்டமுமே இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ எத்தனை குவான்டிட்டி அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஓவரால் குவான்டிட்டி இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். அப்படியே F1 கொடுத்து பிரிண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிக்கர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை இப்போ 100 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கீங்க, ஆனால் இப்போ 50 மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க, ரிமைனிங் லேட்டாக ஒட்டிக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிட்டு F1 கொடுத்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஆஃப்டர் தட் பில்லிங். ஸோ பில்லிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே கேஷியர் லாகின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கேஷியரோட நேமு, அவருக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் நம்மளே செட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட பில்லிங் ஸ்க்ரீனு. ஸோ இங்கே மேலே இருக்கிறது இதுதான் வந்து கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணுற இடம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ராடக்ட் கோடு. இங்கே நம்ம என்ன ஐட்டமோ ஜஸ்ட் அப்படியே இந்த ப்ராடக்ட் கோடு இந்த ஸ்க்ரீனில் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பில்லிங்கில் வந்துடும். ஸோ F1 கொடுத்தோம் அப்படின்னா டைரெக்டாக கேஷ் பில் நம்மளோடது. பில்லோட வியூ பார்க்கலாம்.
நம்மளோட ஷாப் நேம் வந்து மேலே வந்துடும், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே வந்துடும். ஸோ இது பில் நம்பர், என்ன பில் நம்பர் நம்ம கஸ்டமர் கொடுக்குறோமோ அந்த பில் நம்பர், என்னைக்கு டேட்டில் கொடுத்துருக்கோம், ஸோ எந்த கவுண்டரில் பில் பண்ணியிருக்காங்க, எந்த கேஷியர் பில் பண்ணியிருக்காங்க, பில்லோட டைப் கேஷ் அப்படின்னா நம்ம கேஷ் மூலம் பேமெண்ட் வாங்கியிருக்கோங்கிறது அங்கே மென்ஷன் ஆகுது. ஸோ சீரியல் நம்பர், ஐட்டம் நேமு, எவ்வளோ எம்ஆர்பி, குவான்டிட்டி, ஸோ ரேட்டு, ஜிஎஸ்டி எல்லாமே உங்களுக்கு பில்லுலேயே வந்துடும். டோட்டலாக பில் அமௌண்ட் எவ்வளவு, டோட்டல் ஐட்டம் எத்தனை, டோட்டல் குவான்டிட்டி எத்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேயே ஷோ ஆயிரும். ஸோ ஜிஎஸ்டியோட பிரேக்கப் உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ கீழே நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம அங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாதி கார்டு பாதி கேஷ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து F2ங்கிற ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ 250 வருது, இதில் வந்து ஒரு 500 கேஷ் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து ஒரு 200 கேஷ் கொடுக்குறாங்க, பேலன்ஸ் மட்டும் வந்து ஜிபே பண்ணுறேன் அப்படின்னாங்கனாலும் நீங்கள் வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி பண்ணோன்னா இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லு வந்து ஸ்ப்ளிட் பில்னு காட்டும் உங்களுக்கு. ஸோ கீழே வந்து நம்ம என்ன ஸ்ப்ளிட்டப்பில் பேமெண்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில்லுலே ஷோ ஆயிரும். ஸோ அந்த பில்லோட வியூ பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷாக எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இங்கே பில்லோட டைப் வந்து ஸ்ப்ளிட்டுன்னு வந்துடும். ஸோ கேஷாக எவ்வளோ வாங்கியிருக்கோம், ஜிபே எவ்வளோ வாங்கியிருக்கோங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு பில்லுலே ஷோ ஆயிரும். ஸோ இதே மாதிரி நம்மளோடது கார்டு பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து F3, ஸோ கிரெடிட் அப்படின்னா F7. ஸோ எல்லா ஷார்ட்கட்டுமே இங்கே நம்ம கீழே கொடுத்துருப்போம், நம்ம இதில் ஸ்க்ரீன்லேயே கீழே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதிலே பார்த்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் நம்ம பில் போட்டுட்ருக்கோம், ஸோ இன்னொரு பர்சன் வந்து பில்லிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் F4 ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த பில் வந்து ஹோல்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அவங்க ஏதோ ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டாங்க எடுத்துகிட்டு வராங்கன்னா அதுங்களே நம்ம அடுத்த லைனில் இருக்கவங்களுக்கு அடுத்த பில்லே நம்ம அடிச்சிடலாம். இப்போ இவங்க வந்து ஒரு கார்டில் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக கார்டு, ஸோ கார்டில் என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே பில் எடுத்துடலாம் நம்ம. நம்ம F4 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ஹோல்ட் பண்ண பில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டு இப்போ என்ன எடுத்துகிட்டு வந்தாங்களோ அந்த டீட்டெயிலை வந்து மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதையும் வந்து பில் எடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10 ஐட்டம்ஸ் வாங்குகிறாங்க, ரெண்டுலேயுமே இப்போ 10 ஐட்டம் நம்ம கொடுக்குறோம். இப்போ 1200 வருது, அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஐட்டமுக்கு மட்டும் நான் வந்து ஒரு 2% கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இருக்க டிஸ்கவுண்ட்லேயே. அப்படி இல்லை இப்போ 1200 வருது, ஓவராலாகவே நான் 200 அவருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா F8 நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டில் வந்து வந்துடும் கீழே. நான் 200 என்ட்ரி பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஓவரால் பில்லுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருதோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கும். ஸோ இந்த பேமெண்ட் வந்து என்ன மோடில் பண்ணுறாங்களோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நம்ம இங்கேயே அப்டேட் பண்ணிக்கலாம். 1000 வந்து 500 கேஷ், 500 ஜிபே பண்ணுறாங்க அப்படின்னா 500 கேஷில் 500 ஜிபேயில் அப்டேட் பண்ணிட்டு நான் அந்த பில்லு வந்து எடுத்துடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு வந்து பிரிண்ட் வந்துடும். ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் அந்த இப்போ நம்ம கொடுத்த அந்த டிஸ்கவுண்ட் பில் மட்டும் நான் வியூ பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பில் வந்து 2 டைப் ஆஃப் பேமெண்ட் கொடுத்தனால ஸ்ப்ளிட்டுன்னு வருது. ஸோ பேமெண்ட் கேஷ் 500, ஜிபே 500ங்கிறது இங்கே ஷோ ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்தது பார்த்திங்கன்னா டோட்டலாக பில் அமௌண்ட் கிராஸ் அமௌண்ட் வந்து 1200, டிஸ்கவுண்ட் வந்து 200 போக டோட்டல் பில் அமௌண்ட் வந்து 1000. இது வந்து உங்களுக்கு பில்லுலேயே வந்து ஷோ ஆயிடும். தென் அதே மாதிரி பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு சிலருக்கு வந்து நம்ம கிரெடிட் கொடுப்போம். பில் அடிக்கிறேன், கிரெடிட் வந்து F7. ஸோ கிரெடிட் பில்லாக சேவ் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. எஸ். கஸ்டமர் நேம் இல்லாமல் நம்ம கிரெடிட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ கஸ்டமர் நேம் வந்து நம்ம பில்லிங் ஸ்க்ரீன்லேருந்து இங்கேருந்தே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்த்திக்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக கஸ்டமர் மாஸ்டர் போயிடும். கஸ்டமரோட அட்ரெஸ்ஸு அவரோட அட்ரஸ், சிட்டி, அவரோட பின்கோடு. ஸோ இது மேண்டரி கிடையாது, நீங்கள் அவரோட நேமும் வெறும் மொபைல் நம்பர் மட்டும் கூட வச்சுன்னு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கஸ்டமர் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர், இதுக்கு முன்னாடி அவர் நமக்கு பேலன்ஸ் தரணும் அப்படின்னா அந்த பேலன்ஸ் இங்கே ஓப்பனிங்கில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இப்போ அப்டேட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் F7 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பில் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் பில்லாக சேவ் ஆகிடும்.
கிரெடிட் பில் எப்படி இருக்குன்னு நான் ஷோ பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பில் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கிரெடிட்டுங்கிறது ஷோ ஆயிரும். தென் அது போக பில்லுலேயே உங்களுக்கு கஸ்டமரோட நேமு, அவரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், நம்ம அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு பில்லுலேயும் வந்துடும். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம ரிப்போர்ட்ஸ் இப்போ சிம்பிளாக நம்ம வந்து ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பில்லிங் ஸ்க்ரீன்லேருந்தே நம்ம இன்றைக்கி வந்து எவ்வளோ பில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அட்மின் லாகின்லேருந்து தான் பார்க்க முடியும் இந்த வியூ ஆப்ஷன்ஸ் வந்து. ஸோ இதில் ஓவரால் பில் வியூ பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா F5. ஸோ F5 கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நமக்கு இப்போ என்னென்ன பில் பண்ணியிருக்கோங்கிறது இங்கேயே வியூ பண்ணிக்கலாம். அதை விட சிம்பிளாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இந்த சர்க்குலே ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எந்த கவுண்டரில் பில் பண்ணியிருக்காங்க, எந்த கேஷியர் பில் பண்ணியிருக்காங்க, மொத்தம் எத்தனை பில் போயிருக்கு அந்த கவுண்டரில், ஸோ எவ்வளோ கேஷ் வாங்கியிருக்காங்க, கார்டு எவ்வளோ, ஜிபே எவ்வளோ, கிரெடிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அதிலே வந்துடும். ஸோ டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு இங்கே மேலேயே ஷோ ஆகும், இங்கேயே இருக்கும். ஸோ அது டீட்டெயில் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டில் வச்சு என்ட்ரு பண்ணோன்னா உங்களுக்கு பில் வைஸ் எல்லாமே இப்படி ஷோ ஆகும். ஸோ இது ஸ்ப்ளிட் பில் எவ்வளோ, எது கார்டு பில்லுங்கிறதெல்லாம் உங்களுக்கு இது ஷோ ஆகும். ஏதாவது ஒரு பில் மட்டும் நீங்கள் பார்க்கணும் பர்டிகுலராக அப்படின்னா, இந்த பில் மட்டும் நான் பர்டிகுலராக பார்க்கணும்னா அந்த பில்லை மட்டும் வச்சு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பில்லோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆயிடும். அது எந்த கஸ்டமர் போடுறோமோ அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாக் ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ நம்ம பில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லெஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 200 குவான்டிட்டி இருந்துச்சு. இப்போ சேல் குவான்டிட்டி நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அது போக பேலன்ஸ் 143. சேல் குவான்டிட்டி வந்து இங்கே 57 சேல் பண்ணிட்டோம். 200 இருந்ததில் பேலன்ஸ் 143 வந்து இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அந்த 143யோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ இப்போ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 6740. அதே மாதிரி இப்போ நீங்கள் கஸ்டமருக்கு பேமெண்ட்டு, கஸ்டமரோட ரெசிப்ட் என்ட்ரி, சப்ளையரோட பேமெண்ட் என்ட்ரி எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பில் பண்ணியிருந்தோம், அதை வந்து நம்ம கிரெடிட்டில் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சப்ளையர் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம எவ்வளோ பேலன்ஸ் தரணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆயிரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேஷாக ஒரு 5000 நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கேஷில் அப்டேட் பண்ணிவிட்டு, இல்லை நம்ம பேங்க்கில் கொடுக்குறோம், அதாவது செக்காக கொடுக்குறோம், இல்லை ஆர்டிஜிஎஸில் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த டீட்டெயிலுமே இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் என்ட்ரு பண்ணோன்னே உங்களுக்கு என்னென்ன பில்லெல்லாம் பெண்டிங் இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் அந்த அமௌண்ட்டை மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து உங்களுக்கு ரெசிப்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெசிப்டாகவும் இதை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு செல்லான் மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோமோ அதை போட்டு ஒரு செல்லான் மாதிரி எடுத்து நம்ம ஃபைல் பண்ணுற பர்பஸ்க்காக நம்ம ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம என்றைக்கு டேட்டில் போடுறோம், நம்மளோட செல்லான் நம்பர் இங்கே வந்துடும். கேஷ் மோடில் கொடுக்குறோங்கிறத கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து நம்ம யார் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ நம்மளோட சைன் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ அவரை செலக்ட் பண்ணுவோம், 5000 கொடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த அமௌண்ட் அப்படி ஃபுல்லாக கேஷில் கிளியர் பண்ணிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் அவர் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பேலன்ஸ் இருக்காது, உங்களுக்கு கரெக்டாக டேலி ஆயிரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சப்ளையரோட கஸ்டமரோட ரெசிப்ட்டும் அதே மெத்தட் தான் பேமெண்ட் அப்டேட் பண்ணுறது. ஸோ இதில் கார்த்திக்ங்கிற ஒரு நேம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்தோன்னே அவர்கிட்ட என்னென்ன பில் இருக்கோ எல்லா பில்லுமே உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ அது என்ன மோடில் நம்ம பேமெண்ட் வாங்குகிறோமோ அந்த மோடில் அப்படியே அப்டேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ரெசிப்ட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் அந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்காது அவரோட பேரில். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன ஐட்டம்லாம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது, என்னென்ன ஐட்டம்லாம் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த சேல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் ஐட்டம் மூவிங் ரிப்போர்ட்னு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்தில் நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது, எதெல்லாம் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது, எதெல்லாம் சுத்தமாக மூவ் ஆகலை அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம எல்லாமே இங்கே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ரம் டு 2 டேட் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன டேட்லேருந்து பார்க்கணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ நான் ஃபாஸ்ட் மூவிங் கொடுத்தேன். ஸோ அப்போ எது வந்து அதிகமாக மூவ் ஆகிருக்கோ அது டாப்பில் வரும். ஸோ அதுக்கடுத்து உள்ளது கீழே. அந்த மாதிரி நம்ம 2 ஐட்டம் தான் இதில் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இதே இப்போ நம்ம ஷாப்பில் நிறைய ஐட்டம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எது மூவ் ஆகிருக்கு மூவ் ஆகலைங்கிறது இதில் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துடலாம் இந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஐட்டமில் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இது மூலமாக நம்ம அனாலைசிஸ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி ப்ராஃபிட் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐட்டம் வைஸும் பார்த்துக்கலாம், இல்லை நம்ம டே வைஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம டே வைஸும் அந்த ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். நமக்கு வந்து கிறிஸ்டல் ரிப்போர்ட்டில் வந்து சேல்ஸ் மாஸ்டர் ரிப்போர்ட் 1ல் வந்து கொடுத்துருப்போம். இந்த டே வைஸ் சேல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து சேல்ஸ் மட்டும் பார்க்குறது. ப்ராஃபிட் ரிப்போர்ட் வந்து டே வைஸ் ப்ராஃபிட் ரிப்போர்ட், ஐட்டம் வைஸ் ப்ராஃபிட் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ ஐட்டம் வைஸ் ப்ராஃபிட் ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஐட்டமுக்கு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இது வந்து ஐட்டம் வைஸ் ப்ராஃபிட் ரிப்போர்ட். இன்றைக்கி டேயில் வந்து இன்றைக்கி நான் இன்றைக்கியோட டேட் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் டு 2 டேட்டில். ஸோ
ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து நம்ம 36 ஐட்டம் சேல் பண்ணியிருக்கோம், 21 ஐட்டம் சேல் பண்ணியிருக்கோம். இதில் ப்ராஃபிட் வந்து நம்மளோட ப்ராஃபிட் அமௌண்ட் இவ்வளோங்கிறது வந்து நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். இதே மாதிரி இப்போ டே வைஸ்னு கொடுத்தோம்னா இன்றைக்கி டேயில் வந்து என்ன இருக்குது, அதாவது ப்ராடக்ட் வைஸ் இல்லாமல் இன்றைக்கி ஓவராலாக டேயில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறது டேட் வைஸாக உங்களுக்கு ஷோ ஆகும். தென் இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரோட ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், எனக்கு சப்ளையரோட ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம கஸ்டமரோட ஸ்டேட்மெண்ட், இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் மட்டும் பார்க்கணும், ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கஸ்டமரை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அவரை நம்ம வியூ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு எத்தனை தடவை நம்ம சேல் பண்ணியிருக்கோம், எத்தனை தடவை பேமெண்ட் வாங்கியிருக்கோம், பேலன்ஸ் எதாவது இருந்தால் அந்த க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி கஸ்டமரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ சேம் மெத்தடில் வந்து சப்ளையருக்கும் இருக்கும். உங்களுக்கு சப்ளையரோட ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சப்ளையர்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ தூரம் இந்த மந்தில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது மாதிரி இந்த இயரில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த சப்ளையரை மட்டும் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பில்லுக்கு வந்து நம்ம 2 டைம் பேமெண்ட் கொடுத்துருக்கோம், ஸோ இப்போ அவருக்கு பேலன்ஸ் எதுவும் இல்லை, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.